உங்க எல்லாத்தையும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் ராஜா பேரோனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு செய்வதற்கானதாக மட்டுமே இருக்குமே தவிர எந்த தவறான விஷயங்களும் இருக்காது. மன்னிப்புகளை கோரிக்கொள்கிறேன். உண்மையில என்னடா காலிலே விழுந்து விட்டானடா, படுத்தே விட்டானடா அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தவறு செய்யாத மனிதன் இல்லை, தவறை திருத்திக்காதவன் மனுஷனே இல்லை. தவறுன்னு தெரிஞ்சா நம்ம போனோம், அதில் அவர் செஞ்ச தவறு இவர் செஞ்ச தவறு இதெல்லாம் நான் பேசலை. ஒரு தவறு நடந்து விட்டது, அந்த தவறை எப்படி சரி செய்யணும்னு தான் பார்க்கணுமே தவிர பகைமையை வளர்த்து கொண்டே போனா அது தவறாகத்தான் முடியும். இந்த 16 நாட்கள் சிறைவாசம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அங்கே நான் செய்த தியானமும் நான் படித்த 6 புத்தகங்களும் என் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. அதனால பகைமை என்னைக்குமே வேண்டாம். நான் அங்கே கற்றுக்கிட்டது, இங்கே வந்து எனக்கு யாரெல்லாம் பகைமைகளாக இருக்காங்களோ எல்லாருடையும் நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை தான் நாம் இனி தொடர்ந்து செய்ய போகிறோம். இதில் நான் வந்து மனப்பூர்வமாக அவருடைய சகோதரர் ஆட்லின் பால் நெல்சன் அவர்களுடைய ஃபேமிலிக்கு மனப்பூர்வம் மன்னிப்பை கேட்டுக்கிறேன். அந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, விரும்பாண்டி சொல்லுவார்ல, மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன். நான் பெரிய மனுஷன், நீ மனுஷனா? சும்மா விளையாட்டுக்கு.